வணக்கம். நீங்க என்னைக்காவது ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம ஊருக்கு இன்னும் டபுள் லைன் வரல? இல்லனா அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த புது ரயில் பாதை என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? வருஷம் அறிவிப்புகள் வருது. ஆனா ப்ராஜெக்ட்ஸ் நகரவே மாட்டேங்குது. இந்த தேக்க நிலைக்கு என்னதான் காரணம்? இத சரி பண்ண ஒரு வழி இருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, அப்போ முதல் கேள்வி. தமிழ்நாட்டோட ரயில்வே திட்டங்கள் ஏன் இப்படி முடங்கி கிடக்கு? பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிர்வாக சிக்கல் இருக்கு. அதனாலதான் இந்த தாமதம். நாம இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கோம். நம்ம மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரயில்வேயை அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா என்ன நடக்குது? ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லேட் ஆகுது. ஒருத்தர் கை காட்டுறதே வேலையா போச்சு. இதே நிலைமை நீடிச்சா நம்ம வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கும். சரி, முதல்ல இந்த ரயில்வே முட்டுக்கட்டைனா என்ன, இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஏதோ பேப்பர்ல இருக்கிற ஒரு ஆபீஸ் பிரச்சனை மட்டும் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரோட பயணத்தையும், நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்கிற ஒரு பெரிய சவால். இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிளான் பண்ணி ஃபண்ட் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்துற மாதிரி வேலையெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும். இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் உருவாகிடுது. இந்த கேப்னால என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அது ஒரு முடிவே இல்லாத பழி விளையாட்டுக்கு வழிவகுக்குது. யாரு தப்புன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே மாட்டிக்குது. இந்த பழி விளையாட்டு எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நாங்க காசு கொடுக்க ரெடி, ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நிலத்தை எடுத்து தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கேக்குது? எங்களுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுத்து இன்னும் அதிகமா ஃபண்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த இழுபறியில என்ன ஆகுது? மதுரை தூத்துக்குடி மாதிரி எத்தனையோ முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வருஷக்கணக்கா அப்படியே கடப்புல தான் இருக்கு. சரி, இந்த முடிவே இல்லாத பழி விளையாட்டை எப்படிதான் நிறுத்துறது? அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் 50-50 பார்ட்னர்ஷிப். இது ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. இது மொத்த சிஸ்டத்தையும் மாத்த போற ஒரு பெரிய விஷயம். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50%. இதுதான் இந்த சொல்யூஷனோட இதயமே. தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய ரயில்வே அமைச்சகமும் சரி, ரெண்டு பேரும் சரி சமமான, அதாவது 50-50 பார்ட்னர்ஸா சேர்ந்து வேலை செய்ய போற ஒரு கூட்டு முயற்சி இது. இந்த கூட்டு முயற்சி எப்படி நடக்கும்னா, அதுக்குன்னே ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அதாவது SPV அன்னு ஒரு கம்பெனியை உருவாக்குவாங்க. இந்த கம்பெனியோட ஒரே வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை வேகமாவும் திறமையாவும் முடிக்கிறது மட்டும்தான். வேற எதுவும் இல்ல. அதாவது இதுல முட்டை ரிலேஷன்ஷிப்பே மாறுது. முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வாங்குறவங்கன்னு இருந்துச்சு. ஆனா இந்த புது பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு பேருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ், ரெண்டு பேருமே ஓனர்ஸ். இனிமே எல்லா முடிவுக்கும் டெல்லியை பார்க்க தேவையில்ல. தமிழ்நாட்டோட தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி முடிவுகளை இங்கேயே எடுக்கலாம். சரி, இந்த 50-50 பார்ட்னர்ஷிப் மாடல் எப்படி இவ்வளவு பிரச்சனைகளையும் தீர்க்கும்? இது ஏன் ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் சொல்றோம்? வாங்க இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த மாடல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, நிலம் கையகப்படுத்துறது ரொம்ப ஸ்பீட் ஆகிடும். 2, காசு திரட்டுற சக்தி அதிகமாகும். 3, ரொம்ப ரொம்ப முக்கியமா முடிவெடுக்கிற அதிகாரம் நம்ம கைக்கே வந்துடும். சரி, இது ஒன்னொன்னும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த புது கம்பெனில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 50% ஷேர் இருக்கு. அப்படின்னா அவங்க வெறும் ஹெல்பர் இல்ல, அவங்களும் ஒரு ஓனர். அப்போ ப்ராஜெக்ட் லேட் ஆச்சுன்னா அது ஸ்டேட் கவர்மெண்டோட சொந்த கம்பெனியும் பாதிக்கும் இல்லையா? அதனால நிலத்தை வாங்குறதுல இருக்கிற தடைகளை எல்லாம் வேகமா சரி பண்ணணுங்கிற ஒரு நேரடி அக்கறையும் பொறுப்பும் அவங்களுக்கு வந்துடும். அடுத்த 2வது விஷயம், இனிமே காசு இல்லைன்ற பேச்சே வராது. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு கவர்மெண்ட்டும் பார்ட்னர்ஸா இருக்கிறதால இந்த புது கம்பெனி பேங்க்ஸ் கிட்ட இருந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஈஸியா லோன் வாங்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் ரயில்வே பட்ஜெட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. கடைசியா 3வது பாயிண்ட், முடிவெடுக்கிற பவர் நம்ம கைக்கு வருது. தமிழ்நாட்டுல எந்த போர்ட்டுக்கு லைன் போடணும், எந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு ரயில் பாதை தேவைன்னு இங்க இருக்கிறவங்களே முடிவு பண்ணலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டெல்லிக்கு ஃபைல் அனுப்பி அவங்க அப்ரூவலுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய வேலையே இல்ல. சரி, இந்த 50-50 மாடலுங்கிறது ஏதோ பேப்பர்ல இருக்கிற ஒரு தியரி மட்டும் இல்ல. இது ஆல்ரெடி மத்த ஸ்டேட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு ஜெயிச்ச ஒரு ஃபார்முலா. பாருங்க, இந்த ஐடியா புதுசு இல்ல. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் எல்லாம் இதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை மின்னல் வேகத்துல முடிச்சுட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நம்ம வளர்ச்சி பாதிக்கும்னு அவங்க ரொம்ப முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு வரி நிலைமைய ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இது ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல. இது ரெண்டு தரப்பையும் சேர்ந்து வேலை செய்ய வச்சு ரெண்டு பேருக்கு பொறுப்பு கொடுக்கிற ஒரு கட்டாயமான மாற்றம். இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ரயில்வே வளர்ச்சி ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். அப்போ நாம இப்போ பார்த்த இந்த மாடல் தமிழ்நாட்டோட ரயில்வே பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க முடங்கி கிடக்கிற பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு தீர்வா இருக்குமா? அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறதும் பொறுப்பை கூட்டா ஏத்துக்கிறதும் தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சாவியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?